சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிராணாயாமம் யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சேலத்தை சேர்ந்த கின்னஸ் சாதனையாளர் மூக்கு துவாரத்தின் வழியாக லாரி டியூப்களில் காற்றை நிரப்பி சாதனை நிகழ்த்தினார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அத்தனூர் பகுதியை சேர்ந்தவர் நடராஜ். கராத்தே பயிற்சியாளரான இவர் கின்னஸ் சாதனைகள் உட்பட 97 வகையான சாதனைகளை நிகழ்த்திய இவர் தனது 98வது சாதனையை நேற்றைய தினம் நிறைவு செய்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன பயிற்சியில் மிகவும் முக்கியமான பிராணாயாமம் எனப்படும் மூச்சு பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மூக்கின் துவாரம் வழியாக லாரி சக்கரங்களில் பயன்படுத்தப்படும் 3 டியூபுகளில் காற்று நிரப்பி தனது சாதனையை அரங்கேற்றினார். நீதித்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் முன்னிலையில் 9 நிமிடம் 45 வினாடிகளில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனையை வேர்ல்டு டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழை வழங்கியுள்ளது. ஏற்கனவே தொடர் மூச்சு பயிற்சியில் ஈடுபட்டு வந்ததால் இந்த சாதனை எளிதாக இருந்ததாகவும் மற்றவர்கள் முறையான பயிற்சி இல்லாமல் முயற்சித்தால் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என்றும் எச்சரித்த நடராஜ், ஏற்கனவே யோகா தினம் குறித்து பெரும்பாலானோரிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாளில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் மூச்சு பயிற்சி முக்கியம். எனவே அனைவரும் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றார். நடராஜனின் சாதனையை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் பாராட்டினர். சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம் வர, அதாவது ஜூன் 21, அதாவது பார்த்தீங்கன்னா வர செவ்வாய்க்கிழமை. அந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆயக்கலைகள் 64 எல்லாத்துக்கும் முன்னோடியான கலையான யோகக்கலை. அந்த யோகக்கலை மூலிமா இன்றைக்கி பிராணாயாம பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சு பயிற்சி மூலிமா இன்றைக்கி ஒரு சாதனை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மூக்கு துவாரின் வழியாக இந்த டாரஸ் டியூப் பார்த்தீங்கன்னா 3 டியூப் இருக்குது. இந்த 3 டியூப்பையும் என்னுடைய மூக்கு துவாரை வழியாக ஏரை ஃபுல் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய 98வது உலக சாதனை. இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் நலக்குறைவால் எல்லாம் ஹாஸ்பிட்டலு, மெடிக்கலு, இன்னும் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷரு, சுகர்னு நிறைய கம்ப்ளைண்டால் நிறைய உயிர் சேதங்கள் ஆகுது. வயசாகி சாகிறது அது இயற்கை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25-30 வயசுலேயே உயிர் போகிறது இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் உடல் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஏழை எளிய மக்கள் முதல் பணக்கார வர்க்க மக்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த பிராணாயாம பயிற்சி மூலிமா நான் அந்த சாதனை பண்ணியிருக்கேன். இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இந்த பயிற்சி மூலிமா நம்ம செய்யக்குள்ள நமக்கு ப்ரெஷரோ சுகரோ இது 100% வராது. அந்த மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது, நல்ல பசி எடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நம்ம ₹1 செலவு பண்ண வேண்டியதில்லை. இலவசமாக அந்த பயிற்சி பண்ணணுன்னாவே நம்ம உடல் ஆரோக்கியத்தை நல்லா முழுமையாக வச்சுக்கலாம் அந்த கான்செப்டில். சார், இந்த காலகட்டத்தில் இந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு, இதன் மூலமாக நீங்கள் சொல்ல ஒரு விஷயம்? அதாவது பார்த்தீங்கன்னா சார், நம்ம இந்த யோகா கலையை பற்றி நான் சொல்லணும்னா, இன்றைக்கி நன்றி யாருக்கு சொல்லணும்னா நம்ம பாரத பிரதமருக்கு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம யோகா கலைக்குன்னு ஒரு நாளை உருவாக்கியிருக்காரு. ஜூன் 21 சர்வதேச யோகா டேன்னு அறிவித்து என்னையோட 8வது ஆண்டு இப்போ வர செவ்வாய்க்கிழமையோட 8 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த சர்வதேச ஆண்டு விழாவில் இந்த சாதனை உலக அளவில் பெரிய அளவில் ரீச் ஆகணும், தமிழர்களுடைய அடையாளமாக திகழ்கிற இந்த கலைகள் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற இந்த பைப்பை செலுத்தி அது மூலமா ஒவ்வொரு டீம்லையும் புக் பண்ணி என்னுடைய 98வது உலக சாதனையை உங்கள் மத்தியில செய்யறேன். எதுக்காக செய்யறேன்னா, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச யோகா தினமா அறிவிச்சிருக்காரு. அந்த யோகா தினத்துல இந்த மாதிரி ஒரு சாதனையை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சமத்துவம் பண்ணி அவருக்கு நன்றி தெரிவிக்கணுமா சேலம் மாவட்டத்திற்கு சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பாக. ஓகே, சொல்லுங்க.
Thank you.